விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முதலாம் மகிமை மறையுண்மை. இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். முதலாம் மகிமை மறையுண்மை. இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானிப்போமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. இரண்டாம் மகிமை மறையுண்மை, இயேசுவின் விண்ணேற்றத்தை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும்.
உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. மூன்றாம் மகிமை மறையுண்மை, தூய ஆவியாரின் வருகையை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. நான்காம் மகிமை மறையுண்மை, இறை அன்னையின் விண்ணேற்பை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூயன் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமேன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. ஐந்தாம் மகிமை மறையுண்மை. இறை அன்னை விண்ணக மன்னக அரசியாக மணிமுடி சூட்டப்பெற்றதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு உதவி புரியும். ஆமீன். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. ஆதி தூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரியேலே, ராபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் வேண்டுதல்களோடு ஒன்றாக கூட்டி புனித தேவ மாதாவின் திருப்பாதத்தில் பாத காணிக்கையாக வைக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Hello, testing one. Check one. Testing one. Test. Hello.
தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும். இன்றைக்கு கத்தோலிக் திருச்சபையில் நாம் பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மறை மாவட்டத்தில் பல பங்குல இன்றைக்கு பொங்கலை நாம் கொண்டாட இருக்கிறோம். நம்மளுடைய பங்குல விசேஷமாக இன்றைக்கு தமிழ் அப்போஸ்தலர் குழு நிறையா என்ன சொல்லுவாங்க, நிறையா முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த திருப்பலிக்காக நிறையா தயார்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த திருப்பலியில் நம்ம விசேஷமாக நம்ம பல பேர் விவசாயிகளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருந்த போதிலும் நமக்கு தெரியும் விவசாயம் இருப்பது ஒரு கஷ்டமான ஒரு பணி, கஷ்டமான ஒரு தொழில் என்று. அது நமக்கு நன்றாக தெரிந்த விஷயம், நான் நம்புகிறேன். வாருங்கள், இன்றைக்கு பொங்கலை கொண்டாட இருக்கிற நாம் இந்த திருப்பலியில் குறிப்பாக விவசாயிகளுக்காக மன்றாடுவோம். விவசாயி நம்ம நாட்டிலும் சரி, எல்லா நாட்டிலும் சரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில நேரத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வருமானம் கிடைப்பதில்லை. அவங்க அதனாலே நிறையா பேர் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் கேரளாலையும் சரி, பல நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் பல பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய அந்த வருமானம் கிடைக்கல, அவங்க பிள்ளைங்களை அவங்கள காப்பாற்ற முடியல, குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஸோ இன்றைக்கு அவங்களுக்காக நம்ம மன்றாடுவோம். ஏன்னா அவங்க அந்த நிலத்தில் இறங்கினா தான் உங்களுக்கும் எனக்கும் சாப்பாடு. ஸோ அதனால் அவங்களுடைய அந்த கஷ்டங்கள், அவங்களுடைய அந்த வேர்வு, அவங்களுடைய அனைத்து துன்பங்கள் நாம் அனுபவிச்சிருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம உணராமல் கூட அந்த உணவை சாப்பிடும்போது நம்ம வெளியே வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்காக நம்ம கடவுளை பார்த்து மன்னிப்பு கேட்போம், அவங்களுக்காக நாம் மன்றாடுவோம். வாருங்கள் அன்பார்ந்த இறை மக்களே, இத்திருப்பலியில் நாம் முழுமையாக பங்கெடுக்க நாம் செய்த அனைத்து பாவத்தையும் நினைவுக்கு கொண்டு முழுமையாக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நாம் மீது இரக்கம் வைத்து நாம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம் மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை அளித்தருள்வீராக.
உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன் இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாட்சியுறுவேன் என்றார். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டு இருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். உமது திருவுள்ளம் நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்து நகரிலுள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே, உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால்
இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கே திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவைப் போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்தை கண்டேன். இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைக்கு நான் என்னுடைய மறை உரையில் பணி வாழ்க்கை பற்றி பேச இருக்கிறேன். பணி வாழ்க்கை. பணி என்று சொல்லும்போது திருச்சபையினுடைய கடிதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அதாவது 2ஆம் வட்டிக்கன் சங்கம், அது ஒரு முக்கியமான ஒரு சங்கம். அந்த சங்கத்துக்கு முன் பார்த்தோம் என்றால், சங்கத்துக்கு பின் நம்ம பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், அதாவது கத்தோலிக் திருச்சபையில் பணி வாழ்வு எவ்வளவு முக்கியம் என்று. ஏன் நான் வட்டிக்கனுக்கு முன்பு, அந்த சங்கத்துக்கு முன்பு, சங்கத்துக்கு பிறகு என்று நான் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த வித்தியாசத்தை நான் செய்தேன் என்றால், பாருங்கள், கத்தோலிக் திருச்சபையில் அந்த சங்கத்துக்கு முன், அதாவது 62லிருந்து 65 வரைக்கும் அந்த சங்கம் நடந்தது. 62லிருந்து 65 வரைக்கும் எங்கே நடந்தது? ரோமில் நடந்தது. மலேசியாவிலிருந்து நம்மளுடைய முன்னாள் பேராயர், முதல் பேராயர் தன் ஸ்ரீ டொமினிக் வெண்டாகன் அந்த சங்கத்துக்கு போயிருந்தார். அவர் அப்பத்தான் இளமையான பேராயராக அபிஷேகம் பெற்று அவரை அந்த சங்கத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. மலேசியாவிலிருந்து 62லிருந்து 65 வரைக்கும். சங்கத்துக்கு முன்பு 62க்கு முன்பு பொது மக்கள் குருவானவர்கள் என்ன சொல்வார்களோ அதை மட்டும்தான் செய்வார்கள். திருச்சபை பூசல் கூட, அதாவது திருப்பலி பூசை கூட மக்கள் குருவானவருடைய பின்னாடியே தான் பார்ப்பார்கள். அந்த பின்னாடியே தான் பார்ப்பாங்க, முன்னாடியே பார்க்கவே மாட்டாங்க. ஃபாதர் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னையை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த சங்கத்துக்கு பிறகு நம்ம பார்த்தோம் என்றால், திருச்சபையோட பார்வை, அதாவது அந்த பணி பார்வை, the way the church looks at mission, திருச்சபை எப்படி அந்த பணி வாழ்க்கையை பார்க்குது என்று ஒரு பார்வை, ஒரு பேரடைம் ஷிஃப்ட், முழு மாற்றம் வந்தது திருச்சபையில். ஏனென்றால் அந்த சங்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்தார்கள். என்னவென்றால், பொது மக்களாக இருக்கிற நீங்கள், பொது நிலையினராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு முக்கியமான பங்கெடுப்பு கொடுக்க வேண்டும் என்று. திருவழிபாட்டில் முக்கியமான பங்கெடுப்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. சங்கத்துக்கு முன் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் என்னவென்றால், நற்கருணை பணியாளர்கள், குருவானவர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும். கன்னி ஆசிரியர்கள் கூட கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க அபிஷேகம் பெற்றவங்க. ஆனால் அவங்க அந்த ஆர்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, குரு பட்டம் பெறாதனால அவங்க பீடத்துக்கு வரக்கூடாது என்று. ஸோ அதனால தான் பீடத்துலலாம் பீடத்துக்கு இந்த கோயிலில் செஞ்சாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் பழைய ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு கேட்டு மாரி வச்சுருப்பாங்க. அந்த சின்ன கேட்டை திறந்து ஃபாதர் கீழே போவார். அப்படித்தான் நடந்தது 62க்கு முன். ஆனால் 65க்கு பிறகு எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. அந்த
பிரிவினை இல்லைன்னு என்று இல்லை, ஆனால் பொதுமக்களும் குருவானவர்களும் அன்னோன்யமாக திருவழிபாட்டில் கொண்டாட வேண்டும் என்று. அதான் முக்கியமான காரணம். அதனால தான் பூசெல்லாம் 62க்கு பிறகு, 62க்கு முன் எல்லாம் லத்தீன் மொழியில் தான். நம்ம அம்மாமார்களுக்கெல்லாம் லத்தீன் புரியாது, உடனே ஜெபமாலையை எடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏனென்றால் அவங்களுக்கு லத்தீன் புரியாது இல்லையா. அதனால அவங்க அந்த ஃபாதர் பூசை வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஃபாதரு லத்தீன்லேயே பேசி எல்லாத்தையும் முடிச்சிருவார். மக்களுடைய பங்கெடுப்பு திருப்பலியில் கோசம். மக்கள் பதில் தெரிந்தவங்க பதில் சொல்லுவாங்க, தெரியாதவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. இப்பயும் சில பேர் அப்படித்தானே இல்லையா? ஆனால் 65க்கு பிறகு, சங்கத்துக்கு பிறகு ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்குது என்று திருச்சபை சொன்னது. அது எங்கே சொன்னது என்றால், 2ஆம் வட்டிக்கன் சங்கத்தில் 2 முக்கியமான கடிதங்கள் வெளியே வந்தன. 16 கடிதங்கள் வெளியே வந்தன. 16 documents came out of Vatican II. ஆனால் 2 முக்கியமான கடிதங்கள் Lumen Gentium and Ad Gentes. அது ரெண்டும் லத்தீன் மொழியில் இருக்கிற அந்த தலைப்பு, அந்த கடிதத்தினுடைய தலைப்பு. இந்த 2 கடிதத்தில் முக்கியமாக பொதுமக்கள் பணி வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று திருச்சபையினுடைய அமைப்பே பணி என்று. பணி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் the mission of the church, or rather the nature of the church is missionary. The nature, திருச்சபையினுடைய அமைப்பே பணி என்று. So the very nature of the church is missionary, dear friends. So therefore, all those of us who are baptized in the church, we are called to become missionaries. திருமுழுக்கு திருச்சபையில் பெற்றவங்க நாமும் பணியாளர்களாக இருக்க வேண்டும். இல்லை, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கிறவங்களுக்கு திருச்சபை முக்கியமான பொறுப்பை கொடுத்துள்ளது. இன்றைக்கு குறிப்பாக 2ஆம் பொது காலத்தின் திருப்பலியில் ஞாபகமூட்டுகிறது. எப்படி என்றால், முதல் வாசகத்தில் நாம் கேட்டோம். முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் இசையாஸோடைய புத்தகம் உங்களுக்கு தெரியும், 3 பகுதியாக பிரித்திருப்பார்கள். 3 பகுதியாக. இன்றைக்கு நம்ம 2வது பகுதியிலிருந்து படித்து கொண்டு செவி மடுத்தோம். அதிகாரம் 19 நம்ம வாசகத்தை கேட்டோம். இந்த வாசகத்தில் இயேசுவை பற்றி இறைவாக்கினர் இசையாஸ் பேசுகிறார். அவர் என்ன சொன்னார்? இயேசு இந்த உலகத்தின் ஒளியாக நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று. இறைவாக்கினர் இசையாஸ் இயேசு வழியாக நம் ஒவ்வொருவரிடம் சொல்லுகிறார். இன்றைக்கு அன்பார்ந்த இறை மக்களே, பணி செய்கிறவங்க, பணி செய்யாதவர்களுக்கு ஒளியாக நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் அந்த ஒளிக்கு நீங்கள் மூச்சு கொடுக்க வேண்டும் என்று. உலகம் முழுவதும் என் மீட்பை, நான் படிக்கிறேன் கேளுங்க, உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உங்களை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். பார்த்தீங்களாங்க, நமக்கு எவ்வளோ ஒரு பொறுப்பு என்று கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அப்போ எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் எனக்கு ஒன்றுமே செய்ய பிடிக்கலன்னு? எப்படி நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு பிரியாணி இருக்குது நம்ம முன்னுக்கு, எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு நான் விருதோன்னு சொல்கிறாங்க. என்ன செய்வோம்? நம்ம எடுத்து சாப்பிட்றணும், அது அவங்களுக்கு வேணானா இல்லையா? ஸோ அந்த பணி வாழ்க்கை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, எனக்கும் கொடுத்துருக்கிறாரு. அந்த பணி வாழ்க்கை அது நமக்கு கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதை நம்ம எப்படிங்க வேணான்னு சொல்ல முடியும்? எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் திறமை இருக்குது. எனக்கு பேச முடியாது என்று சொல்லக்கூடாது. நானே கஷ்டப்பட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? ஸோ எல்லாத்துக்கும் கடவுள் ஒரு கொடை கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. அந்த கொடையை நீங்களும் நானும் கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளோ அழகாக
நம்மளுடைய சகோதரி சங்கீதத்தை பாடினாங்க. சங்கீதத்தில் முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்றார். உமது திருவுளம், ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற ஆண்டவரே இதோ வருகின்றேன். யாரோட திருவுளத்தை? ஆண்டவருடைய திருவுளத்தை. ஸோ அதனால குருவானவர்கள், தலைவர்கள் உங்களை ஏசும்போது, இல்லை நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும்போது, சில நேரத்தில் நம்ம ரொம்ப கோச்சிக்குவோம் இல்லையா? நீங்களும் சரி, என்னையும் உட்படத்தான். இப்போ பிஷப் சொல்கிறாரு, இல்லை ஃபாதர் நீங்கள் ஃபட்டிமா பங்குக்கு தான் போக வேண்டும் என்று. இது ஆண்டவருடைய திருவுளம். நீங்கள் குரு பட்டம் பெறும்போது நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க இல்லையா? ஸோ நீங்கள் அங்கே தான் போகணும் என்று. நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் இது சர்ச்சில் செய்ய முடியாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது என்று. புது ஃபாதர் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டார் என்று சொல்லுவோம் இல்லையா? ஃபாதர் எல்லாத்துக்கும் முடியாது என்று சொல்கிறாரு, அப்போ எது தான் முடியும் என்று மக்கள் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய திருவுளம் என்னவென்று நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது இல்லையா? ஆண்டவர் உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் பேசுவார் என்று நாம் உணர்கிறோமா? என் வழியாக கூட ஆண்டவர் பேசுவார், உங்கள் வழியாக கூட ஆண்டவர் பேசுவார், நீங்களும் அபிஷேகப்பட்டவர்கள், நானும் அபிஷேகப்பட்டவர் என்று நாம் பணி செய்யும் போது, அன்பார்ந்த இறை மக்களே, அந்த ஆண்டவருடைய திருவுளத்தை தான் நான் செய்கிறேன் என்று நாம் நம்பி செய்ய வேண்டும். கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும் பணி வாழ்க்கையில். அன்பார்ந்த இறை மக்களே, கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். முக்கியமாக பணி செய்கிறவங்க நமக்கு என்ன திரும்ப இருக்க வேண்டும் சொல்லுங்க? ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். ஃபாதர் நேடன் வந்து என்னைய செமினரிக்கு அனுப்பினவர். ஃபாதர் நேடன், அவர் உங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும். அவர் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புவார்னா, நீ போய் அங்கே நல்லா ஜெபிக்கணும், நல்லா சாமியார் ஆகணும்னு சொல்ல மாட்டார். அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஏன்னா அங்கே போயிட்டு உள்ளுக்கு தோச்சி எடுத்துருவாங்க இல்லையா? அங்கே வந்து நம்மளை நல்லா வேலை கொடுப்பாங்க, நல்லா ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது நமக்கு தெரியும். பொழைக்கிறவங்க பொழைப்போம், பொழைக்காதவங்க அதுக்குன்னு அவங்க கெட்டவங்க கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் இது தான் சொல்லுவார் ஃபாதர் நேடன். அவர் சொல்லுவார், உன்னுடைய ஜெப வாழ்க்கை வந்து சரிப்படுத்துன்னு சொல்லுவார். உன்னுடைய ஜெப வாழ்க்கை நீ சரிப்படுத்தினா மற்ற வாழ்க்கையெல்லாம் அமைஞ்சு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். உன்னுடைய ஜெப வாழ்க்கை இல்லாவிட்டால், ஒழுங்கான உனக்கு அஸ்திவாரம் இல்லைன்னா உன்னோட வாழ்க்கையை வீணாயிரும் என்று, உன்னுடைய வாழ்க்கையை வீணாயிரும் என்று. ஸோ அன்பார்ந்த இறை மக்களே, பணி என்று சொல்லும்போது நம்ம அது தான் செய்யணும், இது தான் செய்யணும்னு கிடையாது. நம்ம ஓப்பனாக இருக்க வேண்டும். we have to be open to the promptings of the spirit. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், தூய ஆவியார் என்னையும் உங்களையும் எப்போ கூப்பிடுவார், எதற்காக கூப்பிடுவார், எப்படி கூப்பிடுவார் என்று உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது இல்லையா? ஆனால் அவர் கூப்பிடும்போது கண்டிப்பாக நாம் செவி மடக்க வேண்டும். அவரை நம்ம செவி மடக்க வைப்பார். எப்படியாவது ஒரு வழி தேடி நம்மளை செவி மடக்க வைப்பார். ஆனால் அந்த பணி வாழ்க்கைக்கு நாம் செவி மடக்க வேண்டும். கடவுள் நமக்கு வேண்டிய அந்த ஆசீர், அந்த அருள் அந்த நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். வாருங்கள் நற்செய்தியை நம்ம பார்ப்போம். நற்செய்தியை கண்ணோட்டம் செய்யும் போது பாருங்கள், பணி வாழ்க்கையில் இன்னொரு ஒரு விஷயம் முக்கியமானது, விட்டு கொடுக்கிற தன்மை. விட்டு கொடுக்கிற தன்மை. திருமுழுக்கு யோவான், அவருக்கு தெரியும் அவர் மெஸ்ஸையா இல்லை என்று அவருக்கு தெரியும். அவர் நன்றாக அறிந்து புரிந்து, அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை அனுப்பினார். எனக்கு முன்னாடி நீ போ, அந்த வழியை தயார்படுத்து, உனக்கு பின்னாடி நான் வருவேன் என்று. இல்லையா? அன்பார்ந்த இறை மக்களே, ஆண்டவர் நம்மளை அனுப்பும் போது நம்ம முதல் பதில் வந்து எனக்கு முடியாதுன்னு சொல்லுவோம். நானும் அப்படித்தான் பல தடவை சொன்னேன். பிஷப் கேட்டார், ஃபத்திமா பங்குக்கு நான் உங்களை அனுப்புகிறேன் ஃபாதர்னு. நான் சொன்னேன், ஃபத்திமாக்கா பிஷப், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் ப்ரே பண்ணிட்டு சொல்கிறேன்னு. மனித இயல்பு அப்படி. மனித இயல்பு மக்களை பிடிக்காது அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு ஆக்சுவலி இங்கே யார் இருக்கிறா கூட தெரியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு பயம், ஒரு அச்சம். ஐயோ, நம்ம இங்கே பணி செய்ய முடியுமா, மக்களுக்கு என்னைய ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு அந்த பயம், அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் இல்லையா? ஆனால் அன்பார்ந்த இறை மக்களே, திருமுழுக்கு யோவானுக்கு வருவோம்.
அவர் பாருங்கள் அந்த விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை, இது ரொம்ப முக்கியம். அன்பார்ந்த இறை மக்களே, நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, நான் பொதுவாக பேசுகிறேன். நம்ம பணி செய்யும் போது நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், யார் இனி அனுப்பியிருக்கிறார், நம்ம எண்ணத்தில் நாம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். முக்கியமாக நான் இயேசுக்கு மட்டும் தான் பணி செய்கிறேன், நினைவில் வைத்துக்கொண்டே நாம் வைத்திருக்க வேண்டும். அன்பார்ந்த இறை மக்களே, என்னுடைய நேரம் ஒரு நிறைவுக்கு வரும். இங்கே 6 வருஷம் முடிஞ்சணும், என்னை வெளியே எடுத்துருவாங்க. வேற ஒரு ஃபாதர் உங்களுக்கு வருவார். முன்னாடி ஃபாதர் ஃபர்டி, ஃபாதர் கிளாரன்ஸ், ஃபாதர் பெர்னட் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ நான் வந்திருக்கிறேன். எனக்கு பிறகு வேற ஃபாதர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த விட்டு கொடுக்குற அந்த மனத்தன்மை இருக்க வேண்டும். என்னுடைய மினிஸ்ட்ரி இங்கே ஒரு நிறைவுக்கு வந்து விட்டது. இதோடு நான் போய்விட வேண்டும். இல்லை பிஷப், நான் போக மாட்டேன், நான் இங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லாமல், நமக்குன்னு அந்த முக்கியமான அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம யாரையும் ஒப்பித்து பார்க்கக்கூடாது. ஏன்னா கடவுள் நம்மளெல்லாம் படைக்கும்போது ஒரே சிலையாக படைக்கவில்லை. இவங்களை எப்படி படிச்சிருக்கிறாரு, என்னைய எப்படி படிச்சிருக்கிறாரு, உங்களை எப்படி படிச்சிருக்கிறாரு, எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனால தான் DNA எடுக்கும்போது எல்லாருக்கும் வித்தியாசம் தான். உலகத்தில் எத்தனையோ பில்லியன் மக்கள் இருக்கிறார்கள், நம்ம எல்லாத்துக்கும் நம்மளோட DNA ஒன்றாக இருக்காது. ஸோ அன்பார்ந்த இறை மக்களை, இன்றைக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அதாவது நம்மளுடைய பணி வாழ்க்கையில் விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்க வேண்டும், தாழ்ச்சி மனப்பான்மை இருக்க வேண்டும். இறுதியாக ஜெப வாழ்க்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் மற்ற தன்மைகள் சேர்ந்து வரும். பிரமாணிக்கம் வரும், உண்மையாக இருக்க வேண்டும் வரும். அதெல்லாம் ஜெப வாழ்க்கையில் அப்படியே சேர்த்து வரும். ஸோ இன்றைக்கு இதுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய பணி வாழ்க்கையில் சந்தோஷமாக பணி செய்வோம், பிரமாணிக்கத்துடன் பணி செய்வோம். ஆண்டவர் மட்டும் தான் என்னை அழைத்திருக்கிறார், மற்றவங்க என்னை அழைக்கல. ஃபாதர் அழைச்சிருக்கிறார், தலைவங்க அழைச்சிருக்கிறாங்க, என்னை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க, அதெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். என்னை அழைத்து கொண்டவர் ஆண்டவர், அவருக்காக மட்டும் நான் பணி செய்வேன் என்று சொல்லி ஜெப வாழ்க்கையில் நம்ம ஊறி ஆண்டவர் எனக்கு வேண்டிய ஆசீர் அருள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இத்திருப்பலியை நாம் கொண்டாடுவோம். எழுந்து நிற்போம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
ஆண்டவருடைய பணி வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஆம் என்று சொல்ல ஆண்டவர் நமக்கு வேண்டிய அருள் ஆசீர் கொடுக்க வேண்டும் என்று வாருங்கள் நம்முடைய மனதில் இருக்கிற அனைத்து வேண்டுதலையும் ஜெபங்களையும் அவருடைய பாதத்தில் தாழ்மையுடன் நம்பிக்கையுடன் சமர்ப்பிப்போம். சீயோனிலிருந்து நல் ஆசீர் வழங்கும் இறைவா, உம் திரு அவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் தூய ஆவியில் புத்துணர்வு பெற்று மீட்பராம் இயேசுவின் மாட்சிமையில் இயேசுவின் சீடர்களாய் இறையாட்சியில் மக்களை ஒன்று சேர்த்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் இறக்கைகளின் பாதுகாப்பில் அரவணைக்கும் இறைவா, உலகெங்கும் உள்ள இளையோர்களை மாற்றங்களால் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கும் இவ்வுலக சுகபோக வாழ்க்கையிலிருந்து மீட்டு தன்னலமற்ற சேவை வாழ்க்கையில் ஈடுபட்டு இயேசுவின் சாட்சிகளாய் திகழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் திருமலையிலிருந்து பதிலளிக்கும் இறைவா, எங்கள் குடும்பங்களின் தேவைகளை அறிந்து நாங்கள் உம்மிடம் வேண்டி கேட்பதை விட மேலானவற்றை பொழிந்து எங்கள் குடும்பங்களில் அன்பும் நட்பும் மலர அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஞானத்தையும் விவேகத்தையும் பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முத்தமிழ் நாயகனே இறைவா, இந்த நல்ல நாட்களில் பொங்கல் திருநாளாம் தமிழர் திருநாளை கொண்டாடி மகிழும் உழைக்கும் மக்களின் வாழ்வில் விவசாயம் பெருகவும் அதன் மூலம் ஏழை எளியோர்கள் பொருளாதாரம் பல்கி பெருகிடவும் அவர் தம் பிள்ளைகள் கல்வி செல்வங்கள் நிறைவாய் பெற்றிடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப ஊற்றே இறைவா, 60ஆம் ஆண்டு வைர விழாவில் வெற்றி நடை போடும் இப்பங்கு தொடர்ந்து விசுவாசத்தை ஆழப்படுத்தும் தமது பணியில் அயராது உழைத்திட உமது தூய ஆவின் ஆற்றலால் தூய அன்னையோடு அவரது மகனில் பயணித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சேர்ந்து சொல்வோம். எங்கள் தந்தையாக அன்பின் இறைவா, எங்கள் பத்திமா அன்னை பங்கில் ஒரு அங்கமாக இருந்திட உமது ஆசிரை பெற உம் முன்பாக வருகின்றோம். கடந்து அந்த 60 ஆண்டுகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இப்பங்கில் பணியாற்றிய அனைத்து குருவானவர்களுக்கும் மற்றும் எங்கள் சார்பாக அவர்கள் அளித்த அயராத முயற்சிக்காக அயலார் அன்பு உபசரிப்பில் ஈடுபடும் தன்னார்வலர்களுக்காக மற்றும் பங்கு மக்களுக்காக எங்கள் வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வரும் இப்பங்கில் உள்ள குழந்தைகளுக்காக எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களின் தூய அன்னைக்காக இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவ்வருடங்களில் எங்கள் பங்கு மற்றும் குடும்பங்களை பேணி காத்து விழிப்புடன் இருப்பதற்காக இன்ப துன்ப வேளைகளில் எங்களுடன் நின்றதற்காக தொற்று நோய் மற்றும் வெள்ள பேரிடர் மூலம் எங்களின் வலிமை ஆறுதல் மற்றும் எங்களின் துக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நாங்கள் அன்னையின் நற்பண்புகளை அணிந்து உமது திருவுளத்தை செய்வதில் அவரின் முன்மாதிரியை பின்பற்றுவோம் என்று இறுதி வரை உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பதற்காகவும் வழி செய்யும். புனிதர்கள் மற்றும் வான தூதர்களுடன் என்றென்றும் உமது புகழை பாட எங்கள் அன்னை மற்றும் புனித மேய்ப்பு குழந்தைகளுடன் இதற்கு முன் உம்மிடம் வந்து சேர்ந்த அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் வந்து சேர்வோம் என நம்புகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை பார்த்து வேண்டுகிறோம். ஆமென்.
அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். ஆலை நிலங்கள் எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலம் போல் எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். கதிரவன் ஒளி போல் கடலின் வளம் போல் நிறைகளை தருகின்றோம். இருள் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோம். கதிரவன் ஒளி போல் கடலின் வளம் போல் நிறைகளை தருகின்றோம். இருள் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோம். நல்லது கொடுத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நல்லது கொடுத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவரே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலங்கள் எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோம். பாலை நிலம் போல் எங்கள் மனதில் வறட்சியை தருகின்றோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகிறோம். அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோம். ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னையே பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழைத்தார், இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்று பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவாவை நினைவு கூர்ந்தாருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜூலியன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ள ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் பணி வாழ்க்கைக்கு அழைக்கிறார். வாருங்கள், அவர் நமக்காக கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் சேர்ந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை கண்ணோக்கி நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வாருங்கள், ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன், விருந்துண்டேன். உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவன் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார். எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன். உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். இறைவன் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவாய். கண்ணின் மணி என காத்திடுவாய். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன். என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுமே. தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். இறைவன் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். எந்தன் நாவில் தினம் வந்திடுவார். எந்தன் நெஞ்சில் என்றும் தங்கிடுவார். உந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன். உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுமே. திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். திருவிருந்தே தேனமுதே, திருவடி பணிகின்றேன். மலராக மலர்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். இறைவன் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். விண்ணின் அருள் என்னில் பொழிந்திடுவாய். கண்ணின் மணி என காத்திடுவாய். அன்பின் பாடல் என்றும் இசைத்திடுவேன். என்னில் தெய்வம் என்றும் மகிழ்ந்திடுமே. தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். தினம் தினம் நான் வருகின்றேன். விருந்தினில் மகிழ்கின்றேன். மலரோடு மகிழ்ந்து வந்தேன். மனதினிலே பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். பூஜை செய்தேன். இறைவன் வானக விருந்து தந்தார். இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன். விருந்துண்டேன். உன்னிலத்தில்
ஆடுகின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. அலைக்கடல் அலைந்து ஓய்கின்ற வரையில் நாவினால் புகழ்ந்து பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. மணிமரமாக வளர்ந்த என்னை பலுமரமாக சிறப்பித்த உண்மை. தனிமரமாக வளர்ந்த என்னை பலுமரமாக சிறப்பித்த உண்மை. திசைகளும் கோள்களும் திசைகளும் கோள்களும் அடைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. திசைகளும் கோள்களும் அடைகின்ற வரையில் இன்னிசை முழங்கியே பாடுவேன் நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி. இறைவா உமக்கே நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒரு மனப்படுத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். சற்று நேரம் அறிவிப்புக்காக அமருங்கள். பங்கு பேரவை கூட்டம் PPA. நமது பங்கின் பேரவை கூட்டம் 28 ஜனவரி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறும். அனைத்து தலைவர்களும் பங்கு உறுப்பினர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுவதோடு பங்கின் இலக்கு மற்றும் தூரநோக்கை தீர்மானிப்பதில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். இந்நிகழ்வில் பேராயர் ஜூலியன் லியா அவர்கள் கலந்து கொள்வார். இப்பேரவையில் பங்கு கொள்ள பதிவு செய்ய QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும் அல்லது அறிக்கைத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் உள்ள படிவத்தை பூர்த்தி செய்யவும். அனைத்து படிவங்களும் 24 ஜனவரிக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். படிவத்தை அணுகுவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அலுவலக நேரத்தில் பங்கு அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். குருமார்களின் வருடாந்திர ஆயர் கூட்டம். குருமார்களின் வருடாந்திர ஆயர் கூட்டம் வருகிற திங்கட்கிழமை 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை நடைபெறும். தூய ஆவியானவர் நமது குருமார்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்திட தொடர்ந்து மன்றாடுவோம். ஞாயிறு மறைக்கல்வி 2023 ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் 29 ஜனவரி முதல் தொடங்கப்பட உள்ளன. தமிழில் காலை 10 முதல் 11 வரை நடைபெறும். இன்னும் தங்கள் பிள்ளைகளை பதிவு செய்யாத பெற்றோர்கள் தயவுசெய்து மறைக்கல்விக்கு அவர்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். லிஸ்பன் உலக இளைஞர் தினம் 2023 லிஸ்பன் உலக இளைஞர் தினம் அதிகாரப்பூர்வ பதிவு இப்போது திறக்கப்பட்டுள்ளது. மலேசிய குழுவில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் மேல் விவரங்களுக்கு அறிவிப்பு பலகையை பார்க்கவும். ஆர்வமுள்ள இளைஞர்கள் 28 பிப்ரவரிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பில் சென்று பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருப்பலிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் திருப்பலிக்கு பொங்கல் வழங்கப்படும். நன்றி. நன்றி. அன்பார்ந்த இறை மக்களே, அந்த பங்கு பேரவை கூட்டம்
செபாஸ்டியன் சொன்னது போல் ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். தயவுசெய்து உங்கள் நாள் காட்டியில் வந்து மார்க் பண்ணிடுங்க. 28ஆம் தேதி சனிக்கிழமை 28ஆம் தேதி 2லிருந்து 4:30 மணி வரைக்கும் நடைபெறும். அனைத்து தமிழ் மக்கள் இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும். ஏன் வர வேண்டும் என்றால், அவர் தெளிவாக சொன்னது போல, அதாவது இந்த பங்கில் தமிழ் மக்களுக்கு என்ன வேண்டும், உங்களுடைய திட்டம் என்னவென்று, உங்களுடைய கனவு என்னவென்று, இந்த பங்கை அடுத்த ஆண்டில் வந்து எப்படி உங்கள் பங்கு இருக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், நம்ம பங்கு நான் அப்படியே பேசுகிறேன். ஸோ நம்ம பங்கு எப்படி இருக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவென்று தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்து, உங்களுடைய ஆலோசனை நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், சில நபர்கள் கூட. ஆனால் நம்ம அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பார்ப்போம். நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை பார்ப்போம், பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நினைப்போம், பாசிட்டிவாக பேசுவோம், பாசிட்டிவாகவே வாழுவோம். அந்த எண்ணத்தோடு வாருங்கள். 28ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 2 மணியிலிருந்து சாப்பிட்டு வந்துருங்க. 2 மணிக்கு. 4:30 மணிக்கு நான் தேநீர் கொடுப்பேன், சரியா? மசாலா டீ. அப்போ 4:30 மணியோடு முடிஞ்சிடும். சுட சுட வடை வேறு இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து நாளை திங்கக்கிழமையிலிருந்து புதன்கிழமை வரைக்கும் அனைத்து குருமார்கள் நம்ம வந்து பாடிக்சன் மெத்தடிஸ்ட் சென்டரில் இருப்போம். மெத்தடிஸ்ட் சென்டரில் நம்மளுடைய பேராயர் ஜூலியனோடு நம்மளுடைய ஏஜிஎம் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி வந்து நமக்கு ஏஜிஎம் நடக்கும். ஸோ நம்ம காப்பா என்று சொல்லப்படும் இந்த கூட்டத்தை கிளர்ஜி ஆனுவல் பாஸ்டல் அசெம்பிளி ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அனைத்து குருக்களுடைய கூட்டம். ஸோ 16லேருந்து 18ஆம் தேதி பாடிக்ஸில் நம்ம அனைத்து குருக்கள் இருப்போம். நமக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாமும் நம்மளுடைய மேட்ராசனத்துக்கு, மறை மாவட்டத்துக்கு குருவாக இருந்து நம்ம எப்படி வழி நடத்த இருக்கிறோம் என்று அந்த கூட்டத்தில் நாம் பேச இருக்கிறோம். நமக்காக தொடர்ந்து ஜெபம் செய்யுங்க. ஸோ இன்றைக்கு நாம் அனைவரும் பொதுமக்கள் சார்பாக நம்மளுடைய தமிழ் அப்போஸ்தலர் குழு கூட்டத்துக்கு ஒரு பெரிய கைத்தட்டை நாம் கொடுக்க வேண்டும். நான் திருப்பலி ஆரம்பத்திலே சொன்னேன், நேற்று அவங்க ஆங்கிலம் திருப்பலி நடந்து கொண்டு இருக்கும் போதே எல்லாம் வந்து ஜோடிச்சு பாருங்கள், இவ்வளோ அழகாக ஜோடிச்சிருக்கிறாங்க, நிறையா வேலை செஞ்சுருக்கிறாங்க, பொங்கல் வேறு சமைச்சிருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி பாடல் குழு ரொம்ப மிகவும் சிறப்பாக பாடினாங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருக்கிறீங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு. ஆனால் நான் சொன்னது போல் எத்தனை பேர் விவசாயிகள் என்று எனக்கு தெரியாது. நீங்கள் எத்தனை பேர் விவசாயிகள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் விவசாயி கிடையாது. ஆனால் நான் போயிருக்கேன், வயலுக்கெல்லாம் போயிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அவ்வளோத்தான். ஆனால் இன்றைக்கு அவங்களுக்காக தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி ஜெபமாலை ஜெபிக்கும் போது ஒரு 10 மணி ஜெபத்தை அவங்களுக்காக நம்ம சொல்ல வேண்டும். கண்டிப்பாக அவ்வளோ படத்துலையும் பார்த்துருக்கோம், தமிழ் படத்தில் நிஜமான வாழ்க்கையிலையும் கேள்விப்பட்டிருப்போம். அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வறுமையினால் கஷ்டப்படுறாங்க, தண்ணி இல்லாதனால கஷ்டப்படுறாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில், கேரளாவில். ஸோ அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்ம நாட்டில் கூட ஜெபிப்போம். அவங்க வந்து கைவிட்டுறக்கூடாது, மனசை தளர விட்டுறக்கூடாது. கடலுடைய அந்த அருள், கடலுடைய அந்த பலம் அவங்களோடு என்றும் இருக்க வேண்டும். சந்தோஷமாக இன்றைக்கு பொங்கலை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் கொண்டாடுங்கள். எழுந்து நிற்போம் இறுதி ஆசிற்காக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தலையை வணங்கி ஒவ்வொரு ஜெபத்துக்கு பிறகு ஆமீன் என்று பதில் கூறுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள்.
La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. La 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 la. பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் அறுவடை திருநாளை வரவேற்போம் ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம் அறுவடை திருநாளை வரவேற்போம் ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் விடுதலை பயண நூலில் சொன்னது போல எங்கள் அறுவடையின் முதல் பலனை உமக்கே அளித்தோம் விடுதலை பயண நூலில் சொன்னது போல எங்கள் அறுவடையின் முதல் பலனை உமக்கே அளித்தோம் எங்கள் மீது உமது இரக்கம் பெருகிட வேண்டும் என்றும் உமது ஆசை எங்களுக்கு அளித்திட வேண்டும் எங்கள் மீது உமது இரக்கம் பெருகிட வேண்டும் என்றும் உமது ஆசை எங்களுக்கு அளித்திட வேண்டும் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் விதையாக நம்மிடம் வந்தார் நன்கு பண்பட்ட மனங்களிலே மரமாய் வளர்ந்தார் வார்த்தையே விதையாக நம்மிடம் வந்தார் நன்கு பண்பட்ட மனங்களிலே மரமாய் வளர்ந்தார் 60 என்று 100 என்று பலன் கொடுப்போரை அவர் இல்லத்துக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறார் 60 என்று 100 என்று பலன் கொடுப்போரை அவர் இல்லத்துக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறார் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் நம்பிக்கை வேண்டும் எல்லா காலமும் அவர் வழியில் நடந்திட வேண்டும் கடவுள் மேல் முழுமையான நம்பிக்கை வேண்டும் எல்லா காலமும் அவர் வழியில் நடந்திட வேண்டும் தம்மை போல பிறரை அன்பு செய்திட வேண்டும் நல்ல சமாரியன் போல் நம்மை நாமே மாற்றிட வேண்டும் தம்மை போல பிறரை அன்பு செய்திட வேண்டும் நல்ல சமாரியன் போல் நம்மை நாமே மாற்றிட வேண்டும் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் அறுவடை திருநாளை வரவேற்போம் ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம் அறுவடை திருநாளை வரவேற்போம் ஒன்றாய் ஆடி பாடி மகிழ்வுடனே கொண்டாடுவோம் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு நன்றி கூறும் இன்ப பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கல பொங்கல் எங்கள் இறைவனுக்கு